பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நாம் சிந்திக்க போகிற எஸ்தரின் சரித்திரத்தில் 2வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் தான். அந்த வசனத்தில் வந்து முக்கியமான ஒரு கருத்து, ஒரு விஷயம் வந்து நடந்தது. அது என்னென்னா, 1வது வசனத்தில் இது மொர்தெகாய் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் வந்து அரண்மனை முற்றத்தில் வெளியே உட்காந்துருக்கிறாரு, காவல்காரர்களோட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு. அங்கேயே தான் சுற்றிட்டு இருப்பார். ஏன்னா அவருடைய பொண்ணு உள்ளே இருக்காங்க, அவர் சேஃபாக இருக்காளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதனால அங்கேயே தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே காவல்காரர்களுடைய பிரதானி, அதாவது காவல்காரர்களுடைய ஹெட்டு மாதிரி 2 பேர் இருக்காங்க. பிக்தான் அப்புறம் அவருடைய நண்பர், இவங்க 2 பேரும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மனசுக்குள்ளே ஒரு வன்மம் வச்சுக்கிட்டு ராஜாவை வந்து இது பிக்தான் தேரேஸ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ராஜாவை வந்து எப்படியாவது கொல்லணும், அவர் மேலே கை போடணும், அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது நம்ம வெளியே தானே இருக்கோம், அது இப்போ நம்மளுக்கு யார் சொல்லியிருப்பாரோன்னு நினச்சோ என்னவோ தைரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து மொர்தெகாய்க்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் என்ன செய்கிறாரு, எஸ்தருக்கு சொல்லி விட்றாரு, இந்த மாதிரி விஷயம் நடக்குது, இங்கே பேசிக்கிறாங்க இவங்க இந்த 2 பேர் அப்படின்னு பேரையும் சொல்லி அவங்கள்ட்ட நியூஸ் கொடுத்துட்டார் எஸ்தருக்கு. உடனே எஸ்தர் என்ன பண்ணுறாங்க, ராஜாட்ட போய் மொர்தெகாய்னு ஒருத்தர் வந்து இருக்கார், அவர் வந்து காவலாளிகளில் இந்த 2 பேரும் வந்து உங்கள் மேலே கை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, உங்களை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க, கொல்லதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத அவள் இன்ஃபார்ம் பண்ணிடுறா ராஜாட்ட. சொன்ன உடனே அதை வந்து உடனே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவங்க 2 பேரையும் இது தூக்கு மரத்தில் போட்டு கொண்டுடுறாங்க. ஏன்னா ராஜாவை போய் கொல்லலான்னு பிளான் பண்ணலாமா, பண்ணக்கூடாதுல்ல. ஆனால் இந்த விஷயம் வந்து எப்படி எஸ்தர் வந்து எஸ்தருடைய அழகு வந்து அழகு கனிவு இதெல்லாம் வந்து ராஜாவோட கண்களுக்கு பிரியமானதாக தேவன் செய்தாரோ, அதே மாதிரி மொர்தெகாய் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுறதுக்கு இந்த ஒரு விஷயம் பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து நம்ம சாமுவேல் புஸ்தகம், ராஜாக்கள், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எல்லாத்துலேயுமே அந்த விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ரீஃபாக சொல்லிவிட்டு இது வந்து விளக்கமாக நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்படலைன்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த எஸ்தர் சரித்திரத்தில் இந்த விஷயம் வந்து அரண்மனையில் எழுதி வைப்பாங்க போல். அது நாளாகம புஸ்தகத்தில் அந்த அரண்மனையில் இந்த விஷயம் எழுதப்பட்டது, நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டது அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக, நான் சொல்கிற பேரெல்லாம் கரெக்டாக, இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக அப்படின்றத உங்கள் பைபிளை திறந்து செக் பண்ணி படித்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா.